ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கொட்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 வரமிளகா எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. இப்போ இதை நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கும். அதுக்கு பாருங்கள், ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, ஈஸியாக வதங்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல், அரிசி உப்புமா, தோசை எல்லாத்துக்குமே இந்த கொட்ஸு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் அளவுக்கு நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டால் நம்மளோட புளி தண்ணியோட அந்த ஒரு கார்ப்பை எடுத்துரும். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பவுடரை, மசாலா பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அடுப்பை நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விற்றுக்கலாம். நம்மளோட கொட்ஸுல இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தோசைக்கு அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கொட்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட செய்யலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.